அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கார பொரிங்க. கார்த்திகை திருநாள் அன்றைக்கி இது ஸ்பெஷலாக இருக்கும். இந்த பொரி கார்த்திகை பொரி அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம பார்க்கலாம். வானொலி சூடான கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை பொரிச்சக்கப்புறம் மோர் மிளகான்னு சொல்லுவாங்க. அந்த மோர் மிளகா ஒரு 10 மோர் மிளகா 2ஆக கிள்ளி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நம்ம வறுக்க போகிறோம். நன்றாக வறுத்த பின் சிறிதளவு பெருங்காய்த்தூள், அரை சிட்டிகை மஞ்சத்தூள், தேவையான அளவு சாம்பார் மிளகாய்த்தூள். உங்களுக்கு தேவைப்பட்டால் தனி மிளகாய்த்தூள் கூட போட்டுக்கலாம். ஆனால் இதுக்கு சாம்பார் மிளகாய்த்தூள் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தேவையான அளவு உப்பு. பொரியில் உப்பு இருக்காது, ஸோ நம்ம இதிலே போட்டு கலக்கிக்கணும். அப்போ தான் பொரியில் உப்பு காரம் எல்லாம் ஒட்டும். நல்லா சூடிட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரையும் கலக்குங்க. பொட்டுக்கடலை, நிலக்கடலை பொரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். பொரி 1 லிட்ரு நான் வாங்கியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய், உப்பு, காரம், பொட்டுக்கடலை, நிலக்கடலை போட்டு வறுத்து எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா கலக்கி எடுத்துடணும். பொரியை போட்டு மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க. கலக்கும்போது நன்றாக கலக்கினதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் மீடியம் சைஸில் வைங்க. அப்போ தான் இன்னும் மொறுமொறுப்பு தன்மை அதிகமாக வரும். இந்த பொரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும்.